ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் உள்ள சுட்டி எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டி எழுத்துக்கள் அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுது. இவ்வாறு ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ, இ ஆகிய எழுத்துக்கள் தான் காரணம். அப்போ ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சுட்டி எழுத்துக்கள். ஆ, இ, உ ஆகிய 3 எழுத்துக்கள் தான் சுட்டி எழுத்துக்கள். ஆனால் உ என்னும் எழுத்தை தற்போது சுட்டாக பயன்படுத்தப்படுவது இல்லை. பழங்காலத்தில் உ என்ற எழுத்து சுட்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுட்டில் அகச்சுட்டு, புறச்சுட்டு அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அகச்சுட்டு இவன், அவன், இது, அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அவன் அப்படிங்கிற அவன் அப்படிங்கிறதுல ஆ அப்படிங்கிற எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அது பொருள் தருவது இல்லை. அப்போ இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் அந்த சொல்லில் உள்ள இருந்தால் மட்டும்தான் நமக்கு பொருளை தருவதாக இருந்தால் அது அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னா அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால், அதாவது அந்நீர்வீழ்ச்சியில் ஆ அப்படிங்கிற எழுத்தை நீக்கிட்டா நீர்வீழ்ச்சி அப்படிங்கிற பொருள் தரும். இம்மலை அப்படிங்கிறதுல ஈ அப்படிங்கிற சுட்டு எழுத்தை நீக்கிட்டோம் அப்படின்னா மலை அப்படின்னு பொருத்தம். அப்போ இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் அந்த சுட்டு எழுத்துக்களை அந்த சொல்லிலிருந்து நம்ம நீக்கிட்டாலும் அது வெளியே இருந்து பொருள் தருவதனால அது புறச்சுட்டு. இன்னும் 2 வகையாக இருக்கிறது என்னென்னா அண்மை சுட்டு மற்றும் சேமை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இச்சொற்கள் நம்ம அருகில், அதாவது நம்ம பக்கத்தில் உள்ள எதெல்லாம் சுட்டி காட்டுறோமோ அதெல்லாம் அண்மை சுட்டு. அண்மை அப்படின்னா அருகில். அண்மை சுட்டுக்கு எழுத்து என்ன அப்படின்னா இவன், இவள் அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவோம். அதனால் அண்மை சுட்டுக்கான எழுத்து என்னன்னா சேமை சுட்டு. சேமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தொலைவு. அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இந்த சொற்கள் எல்லாமே தொலைவில் உள்ள பொருட்களை தான் சுட்டி காட்டுது. அப்போ இது என்னன்னா சேமை சுட்டு. சேமை சுட்டோட எழுத்து என்ன அப்படின்னா ஆ. அப்போ அருகில் உள்ள வச்சிருக்கும், தொலைவில் உள்ள வச்சிருக்கும், இடையில் இருப்பதை சுட்டி காட்ட தான் ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்பட்டுருக்கு. உது, உவன், உப்பக்கம், உதுக்கான் அந்த வார்த்தைகள் எல்லாம். இப்போ நம்ம புறச்சுட்டு பார்த்தோம். புறச்சுட்டில் சுட்டு திரிவு, அம்மரம், எவ்வீடு ஆகியவை புறச்சுட்டு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறது நம்ம சொல்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இச்சொற்களை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த மரம், இந்த வீடு அப்படின்னு. அப்போ ஆ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் என்னது அப்படின்னா மாற்றம் பெற்று அம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறத என்னவா மாறுது அப்படின்னா அந்த மரம், இந்த வீடு. அப்போ அந்த எழுத்து என்னன்னா மாற்றம் வச்சு திரிந்து அந்த, இந்த அப்படின்னு வழங்குது. இதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுட்டு திரிவு. அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருள்கள் தருவதனால சுட்டு திரிவு. இப்பள்ளி அப்படிங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பள்ளி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரியும் சுட்டெழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா ஆ, இ, உ ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுவதுதான் சுட்டெழுத்து. அப்படின்னா பழங்காலத்தில் ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. உதுக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்பது பொருள். உம்பர் என்றால் மேலே என்று பொருள். அப்போ இப்போது ஒன்றை சுட்டி காட்ட நம்ம என்ன எழுத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னா ஆ, இ. இப்போ நம்ம ஊ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துவது இல்லை. அவன், இவன், அது, இது அப்படின்னு சுட்டுவது ஒரு முறை. அப்பையன், இப்பன், இவ்வீடு இந்த பொருள் நம்ம சொல்லும் போதே, வார்த்தைகளை சொல்லும் போதே அது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. அப்போ ஆ, இ சுட்டெழுத்துக்கள் தனியே நின்று சுட்டும் போது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சேர்த்து சொல்லுது. அது, இது, அந்த, இந்த, அங்கு, எங்கு என்னும் சுட்டு சொற்கள் தான் இப்போ பெருசாக நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த பக்கம், இந்த வீடு அப்படின்னு. வினாக்களுக்கு சுட்டு சொற்கள் இட்டு விடை எழுதுக. எது உன் வீடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது என் வீடு. யார் உன் அண்ணன்? இவன் என் அண்ணன். உன் பள்ளிக்கூடம் எங்கு உள்ளது? என் பள்ளிக்கூடம் இந்த பக்கம் உள்ளது. இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா வினா எழுத்துக்கள். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு தான் என்ன பெயர் அப்படின்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு பெயர். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஒரு எழுத்து மட்டும் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும். மொத்தம் வினா எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னா 5. ஏ, யா, ஆ, ஓ,
ஏ ஆகிய 5ம் வினா எழுத்துக்கள் ஆகும். அப்போ மொழிக்கு முதலில் வரும் எழுத்து எது அப்படின்னா ஏ யா. எங்கு யாருக்கு. மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ. பேசலாமா தெரியுமோ. அப்போ மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரும் ஒரே எழுத்து என்ன அப்படின்னா ஏ. ஏன் நீதானே. இப்போது வினா எழுத்துக்கள் மொத்தம் 5 வகைப்படும் பார்த்துருக்கோம். இந்த வினா வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று அகவினா புறவினா. இப்போ சுட்டில் நம்ம பார்த்த மாதிரி அகச்சுட்டு புறச்சுட்டு அந்த மாதிரியே அகவினா புறவினா. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தை இருந்தால் அதாவது அந்த கேள்விக்குள்ளேயே இருந்து பொருளை தருமாயின் அது அகவினா. எது யார் இந்த சொற்களில் உள்ள வினா எழுத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பொருளே தராது. அப்போ இது அகவினா. புறவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை அதாவது வெளியே இருந்து அந்த பொருளை தருமாயின் அது புறவினா. அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் வந்து என்னென்னா பொருள் தரும். அதனால் இது வந்து புறவினா. இப்போ வினா எழுத்துக்களுக்குள்ள வேறுபாடுகள் பார்ப்போம். ஏ யா ஆ ஓ ஏ என்பது தான் வினா எழுத்துக்கள். அவன் செய்தான் அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் அவனா செய்தான் அப்படிங்கிற வாக்கியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா முதல் அவன் செய்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தி, அவன் தான் செஞ்சான் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டாவது வந்து அவனா செய்தான் அப்படின்னா அதில் வந்து ஒரு கேள்வியே நம்மளால் எழுப்ப முடியுது. அவனா செஞ்சால் இல்லை வேற யாராவது செஞ்சாங்களா அந்த மாதிரி நம்மளால் ஒரு கேள்வியை எழுப்ப முடியாது. அந்த கேள்வியை எழுப்புறதுக்கான எழுத்து தான் என்ன அப்படின்னா அப்போ நம்ம அதிகமான கேள்விகளை நம்ம கேட்கறதுக்கு எந்த எழுத்து உதவுது அப்படின்னா நீயா நானா என்று பள்ளியா விடுமுறையா அந்த மாதிரி. அப்போ வினா எழுப்பதற்கு வேறு சில எழுத்துக்களும் இருக்குது. அதுதான் என்னென்னா ஏ யா யா ஓ. விடை என்ன. ஏன் வந்தாய். யார் அங்கே. நீயோ செய்தாய். ஏ அப்படிங்கிற எழுத்து தான் நம்ம இப்போ என்னவா மாற்றிருக்கோம் அப்படின்னா தான் அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஏ எழுத்து வினா கேட்க மட்டும் பயன்படுத்தப்படுவதில்லை, அதில் அழுத்தம் கொடுத்து சொல்லும்போது அதுக்கும் அது பயன்படுது. அவன் செய்தான் அப்படிங்கிறதுக்கும் அவனே செய்தான் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வந்து என்னென்னா அந்த இன் அப்படிங்கிற இடத்துல ஏ அப்படிங்கிறது அழுத்தம் நம்ம வந்து கொடுக்குறோம். சீதையே சிறந்தவள் அப்படிங்கிறதுக்கும் சீதை தான் சிறந்தவள். அப்போ அந்த ஏங்கிற வார்த்தை தான் தற்காலத்தில் நம்ம என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் அப்படின்னு பயன்படும். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் உணவு தான் மருந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஏக்கு மாற்றாக தான் நம்ம என்ன பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா வினாவுடைய வகைகள். அதாவது நம்ம வந்து ஏராளமான கேள்விகள் கேட்குறோம், அது வந்து எத்தனை வகையாக இருக்குது, வினா மொத்தம் எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வினாயோட வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 6ன்னு சொல்லியிருக்காங்க. அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா என்று 6 வகைப்படும். அப்போ அறிவினா அப்படின்னா எனக்கு அந்த கேள்விக்கான விடை தெரியும், தெரிஞ்சிருது நான் மற்றவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறது. இப்போ ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு. அப்போது ஆசிரியருக்கு அது தெரியும், மாணவனுக்கு தெரியாது, அது அறிவினா. அப்போ அறியா வினா அப்படின்னா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியாது, அது உங்களுக்கு தெரிஞ்சால் நான் கற்றுப்பேன். அப்போது ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்குறதான் அறியா வினா. தெரியாத ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது அறியா வினா. ஐய வினா அப்படின்னா சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக கேட்குறது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலை. இந்த பஸ்ஸு சென்னைக்கு போகுமா போகாதா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேட்குறது. கொழல் வினா அப்படின்னா என்கிட்ட ஒரு பொருள் இல்லை, அது உங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு தான். தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவது தான் கொழல் வினா. அப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து லைப்ரரியில் கேட்குறது. கொடை வினா அப்படின்னா கொடைனா என்ன, நம்ம ஒருத்தங்களுக்கு கொடுத்து உதவுறது. அப்போ பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினாவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 காப்பி இருக்குது, அது உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறது. ஏவல் வினா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒரு வேலையை செய்கிற மாதிரி மற்றவங்கள நம்ம ஏவுறது. கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா அப்படின்னு நம்ம அக்காவோ தம்பியோ யார்கிட்டையோ நம்ம கேட்குறது. நம்மளோட வினா வகைகளை தான் நன்னூலார் தொகுத்திருக்காரு. என்னென்னா அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்கார். அறிவு வினா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா ஆகிய 6ம். மேலும் இது மாதிரியான தமிழ் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.